யாருக்கும் கவலைப்படாத. டென்டைல்ஸ பத்தி நான் இப்ப உனக்கு தெளிவா விளக்க போறேன். நல்லா காதை கொடுத்து கவனி. அப்படின்னா குராமா, டென்டைல்ஸ பத்தி உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நல்லாவே தெரியும். எல்லாரும் நல்லா கவனிங்க. இது யாரோட குரல்? நருட்டோ மூலமா நைன் டெயில்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களே நம்ம சந்தேகங்களை போக்குவாங்க. நைன் டெயில்ஸும் நருட்டோவும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க தெரியுமா? டெயில் பீஸ்டோட ஒரு பகுதியை போதுமானதா இருக்குன்னா, ஏற்கனவே என்னோட சக்கரமும் அந்த எயிட் டெயில்ஸோட ஒரு பகுதியும் அந்த சிலைக்குள்ள இருக்கு. உன்னோட சக்கரவுமா? இப்ப அவன் அந்த சிலைக்குள்ள 2 குப்பைகளை தூக்கி வீசினதை நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல? அது ரெண்டுமே சிக்ஸ் பாத்தோட ஆயுதங்கள். அதால யார வேணா எப்படி வேணா அதுக்குள்ள சீல் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம உள்ள அடைச்சு வச்சிருக்கிறத வெளியே எடுக்கவும் முடியாது. இப்போ ஒரு குப்பில கின்காக்குன்னு ஒருத்தர் இருக்கா. அதே மாதிரி இன்னொரு குப்பில அவனோட தம்பியான கின்காக்கு இருக்கா. ரீஅனிமேஷன் மூலமா அவங்களை இங்க வர வச்சிருக்காங்க. அவங்களை எப்படியோ போர்ல தோக்கடிச்சு அவங்கள 2 குப்பிகளையும் அடைச்சு வச்சிருக்காங்க. சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ் கின்காக்கு கின்காக்கு. எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய ஆட்கள். ஆனா அவங்களுக்கும் நைன் டெயில்ஸோட சக்கராவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அண்ணன் தம்பி 2 பேரும் என் கூட போட்டி போடணும்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்ப அவங்கள நான் முழுங்கிட்டேன்.